ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பாகிஸ் கிச்சன் மோர்மிலகாய். இன்றைக்கி நான் உங்கள் கூட ரெசிபி ஷேர் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக மீல் ப்ரெப் சண்டே அப்படின்ட்டு இந்த சண்டே நான் ட்ரை பண்ணதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எல்லா வீக் சண்டேவும் நான் இப்படி தான் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லா வீக்குக்கும் இந்த மாதிரியும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். போன வீக்லாம் ரொம்ப பிஸியாக இருந்தேன். இந்த வீக்கும் எனக்கு நிறைய பிஸியான வேலைகள் இருக்குது கம்மிங் வீக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மீல் ப்ரெப் சண்டே அப்படிங்கிறத பண்ணியிருக்கேன். ஒய் நாட் அதை உங்க கூட ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு. இதில் நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கலாம், டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கலாம். அட்வான்டேஜஸ் என்னன்னா டைம் நமக்கு வந்து ஈஸியாக ஒரே ஒரு நாள் நம்ம செலவு பண்ணினா போதும். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸை கட் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணுறதுனால மேபி அந்த வெஜிடபிள்ஸோட நியூட்ரிஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாகலாம். அதே மாதிரி அந்த வெஜிடபிள்ஸோட சுகர் லெவல் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுனால வேரி ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு டைமே இல்லை, ஹெல்த்தியான மீல் சாப்பிடணும், வீட்டில் சமைச்சு சாப்பிடணும், எனக்கு சுத்தமாக டைம் இல்லை காய்கறி கட் பண்ணலாம், ஒன் டே நான் 2 நாள் ஃப்ரீயாக இருக்கேன், இந்த ஒன் டே என்னால் செலவு பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் நம்ம கடையில் வாங்குற மாதிரி தான் இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணுறதும் நியூட்ரிஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் ஃபுல்லாக போகுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. நான் நியூட்ரிஷன் டயட்டிஸ்ட் கிடையாது, அதனால் எனக்கு அதை பற்றி தெரியாது. நானும் நிறைய ரிசர்ச் கூகுளில் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். வாங்க நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு பார்க்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே வந்து பிக் பாஸ்கெட் தான் வாங்கியிருக்கேன். பீன்ஸ், பெரிய வெங்காயம், பீட்ரூட், புடலங்காய், shallots, baby onion, sweet potato, peerkanga, coconut, spring onion, mint leaves. இப்போ தான் வந்தது, அதனால் இனிமேல் தான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறோம். மஷ்ரூம், வெள்ளை பூசணிக்காய், பரங்கிக்காய், அதாவது பூசணிக்காய் தான். அப்புறம் வந்து கேபேஜ், காலிஃப்ளவர், நாட்டு தக்காளி, ஆப்பிள் தக்காளியும் போட்டிருந்தேன். ஆப்பிள் தக்காளி வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. கருணக்கிழங்கு, பிடிக்கரணைன்னு சொல்லுவாங்கள்ல அது, கேப்சிகம், கேரட், மை ஃபேவரட் பாவக்காய் அண்ட் ஃப்ரோசன் மிக்சட் வெஜிடபிள் ஒரு பேக்கெட்டும் வாங்கினேன். இது வந்து 500 கிராம்ஸ் வந்து 60 rupees. ஏதாவது டக்குன்னு இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் தீர்ந்துச்சு, ஒரு குருமாவோ ஒரு ரைஸோ பண்ணணும்னா தேவைப்படும் அதுவும். அப்புறம் வந்து ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் வாங்கி வச்சுருக்கேன். இதுவும் வந்து ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு இது பண்ணால். பிக் பாஸ்கெட்டோடதுலேயே வந்து நமக்கு அழகாக வந்து ஜிப்லாக் கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூஜி ஆப்பிள், அப்புறம் வந்து ஏலக்கி பனானா அண்டு கற்பூரவல்லி பனானா, இது ரெண்டும் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து பப்பாயா, வாட்டர்மெலன், கோவா. இவ்வளோதான் இந்த வீக்குக்கான வெஜிடபிள்ஸ். இதை நம்ம ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ண போகிறோம். ஓகே, நான் எப்போதுமே வெஜிடபிள்ஸ் நாங்கள் வந்து இந்த ஓசோன்கிற இந்த வெஜிடபிள் க்ளீனிங் மிஷினில் தான் க்ளீன் பண்ணுவோம். இது பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரு ட்ரம் மாதிரி இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஆன் ஆஃப், அப்புறம் வந்து மெனு நிறையா கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஆர் பாஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து MedPlusல தான் இங்கே வாங்கினது. 6000 சம்திங் ஆச்சு. இது வந்து எல்லாருக்கும் அஃபோர்டபுள் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி இந்த பேஸ்கெட் ரிமூவபிள், இதுக்குள்ளே நம்ம வந்து வெஜிடபிள்ஸை ரொப்பிட்டு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். இந்த பின்னாடி ஒரு பைப் மாதிரி இருக்கும், இது வந்து ஒரு கிளிப் மாதிரி இருக்கும், பின்னாடி கிளிப் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிப் பண்ணாத பட்சத்தில் நம்ம விடுற தண்ணி எல்லாமே அந்த பைப் ஹோஸ் வழியாக கீழே போயிடும். நம்ம முடிச்சுட்டு இந்த மாதிரி சிங்கில் அதை விடவும் செஞ்சுக்கலாம். இது ப்ரீ கோவிடே நாங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள், நான் எல்லா வெஜிடபிள்ஸும் ஃபஸ்ட்டு வந்து அதில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதிலே மேக்ஸிமம் லெவல் கொடுத்துருப்பாங்க, அந்த அளவுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு தண்ணி ஊற்றினா போகிறோம். ஊற்றிட்டு நம்ம சைக்கிள் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுருங்க. இப்போது இந்த ஃப்ரோசன் பேக்கெட்ஸை வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போது இது ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆன் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து மெனு சூஸ் பண்ணிட்டேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்படிங்கிறதுனால மிக்சட் வெஜிடபிள் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது அது முடிஞ்ச உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது, ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டுட்டு தான் ஓப்பன் பண்ணணும். அதுக்குள்ளே தண்ணி ட்ரைன் ஆகிறதுக்காக நான் வெளியில் விட்டுட்டேன். இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. லீஃபி வெஜிடபிள்ஸ்க்கு ஒன்று, வெஜிடபிளுக்கு ஒன்று, ஃப்ரூட்டுக்கு ஒன்று, மீட்லாம் கூட இதில் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. அதை பற்றி எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் பேட்ச் ஆஃப் வெஜிடபிள் வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே வாட்டர் ஊற்றி மறுபடியும் அதே மாதிரி தான் நான் வந்து ரிப்பீட் பண்ண போகிறேன்.
மிச்ச காய்கறிகள் எல்லாம் நான் வந்து கையிலே வாஷ் பண்ணி வச்சுருவேன். இப்போ பாருங்கள், எல்லா காய்கறியுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதெல்லாம் டைனிங் டேபிளில் அப்படியே ட்ரைன் பண்ண விட்டுருவேன். கொஞ்சம் நேரம் 1 or 2 hours வந்து நல்லா வடிஞ்சிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது போன பழைய பேட்ச் ஸ்டாக் ஆஃப் ஆனியன் அண்ட் கார்லிக் இருக்குது, அதை எடுத்து வச்சுட்டு இப்போது வந்து புது பேட்ச் ஆஃப் ஆனியன்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பேஸ்கெட்டில் போட்டு நான் வச்சுருவேன். ஓப்பன் பேஸ்கெட்டில் வைக்கிறச்ச வந்து ஆனியன்லாம் வந்து சீக்கிரம் அழுகாது. நீங்கள் க்ளோஸ்டு பேஸ்கெட்லேயோ இது வந்து ஃப்ரிட்ஜ்லேயோ வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் நான் இப்படி வைப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிடிக்கரணையும் ஸ்வீட் பொட்டேட்டோவும் எடுத்து வச்சுட்டேன். மஷ்ரூம் இப்படியே பேக்கெட்டை மட்டும் வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். அது எப்போ தேவையோ அப்போ தான் வாஷ் பண்ணிப்பேன். அதே மாதிரி தான் காலிஃப்ளவரும். இப்போ மிச்ச காய்கறிகள் எல்லாமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். பூசணிக்காயிலேருந்து எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸ்ப்ரிங் ஆனியன், மின்ட் அண்ட் காலிஃப்ளவர் இதெல்லாம் மட்டும் என்றைக்கு வேணுமோ அப்போ தான் வாஷ் பண்ணுவேன். ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். ஒரே ஒரு கேப்சிகம் அழுகி போயிருந்தது, அதாவது அடிப்பட்டதுனால அப்படி ஆயிருந்தது. ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் என்றைக்குமே முன்னாடியே அலம்பி ஸ்டோர் பண்ண மாட்டேன். எப்பப்போ வேணுமோ அப்போ மட்டும்தான் நம்ம நல்ல ஒரு 2-3 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 5 minutes வந்து தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி சாப்பிட்லாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தானியங்கள்லாம் ஊற வச்சுருக்கேன் சுண்டலுக்காக. இங்கே பார்த்திங்க அப்படின்னா பச்சைப்பயிறு கம்மியாக தான் போட்டிருந்தேன். அந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்துடுத்து பச்சைப்பயிறு போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வேர்க்கடலை ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி ராஜ்மா ஊற வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் கலர் பட்டாணி, நம்ம மசாலா பூரி அதெல்லாம் பண்ணலாம் இல்லையா, அந்த பட்டாணி ஊற வச்சுருக்கேன். அண்ட் தென் வந்து காராமணி, ஒயிட் காராமணி ஊற வச்சுருக்கேன். இந்த தானியங்கள்லாம் மட்டும்தான் சுண்டலுக்காக இந்த வீக்குக்கு நான் ஊற வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு ஒரு சில இது வந்து 2 நாள் கூட வரும். அதனால் வந்து 2 வேளைக்கு நம்ம வேக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ராத்திரி வந்து டின்னருக்கு சப்பாத்தி, அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிசைஞ்சு வச்சுருக்கேன். நாளைக்கு லஞ்ச்க்கோ இல்லை டின்னருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி நான் சப்பாத்தி மாவு மட்டும் ரொம்ப பிசைஞ்சு வைக்க மாட்டேன், ஒரு நாளைக்கு ஆற மாதிரி தான். இப்போ வந்து பச்சைப்பயிரை நம்ம வடிய விட்டுக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் நான் ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா பின்னாடி இருக்கிற செடிகளில் நம்ம விட்டோம் அப்படின்னா நம்ம பயிர் ஊற வைக்கிறதுனால அது வந்து ப்ரோட்டீன் நிறைஞ்ச தண்ணியாக இருக்கும். வேஸ்ட் பண்ண வேணால் நம்ம செடிகளுக்கு விடலாம். அதுக்காக வடிய விட்ட பச்சைப்பயிரை ஒரு கண்டெய்னரில் போட்டுட்டேன். இதே மாதிரி எல்லா பயிரையுமே வடிய வச்சு எடுத்துக்க போகிறேன். கடலை, மஞ்சப்பட்டாணி, அப்புறம் வந்து ராஜ்மா அண்டு நம்மளோட தட்டைப்பயிறு, இது எல்லாத்தையுமே வந்து நல்ல வடிய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் நான் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காய்கறிகள் நறுக்கிறதுக்காக ட்ரே அண்ட் கத்தியோட பீலரோட ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூசணிக்காவை கட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து சாம்பார் கூட்டு தான் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து கேபேஜ் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே கட் பண்ணுறதுக்கு காமிச்சா போர் அடிக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சத்துக்கு அப்புறம் நான் கட் பண்ணேன். இப்போது கேபேஜ் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன வெஜிடபிள் கட் பண்ண போகிறோம்? கேரட் கட் பண்ணிக்கலாம். கேரட்க்கு ஃபர்ஸ்ட் வந்து எல்லா கேரட்டையும் எடுத்து ஹெட் அண்ட் ஃபுட் கட் பண்ணிவிட்டு பீல் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக ஜென்ரலாக நாங்கள் வீட்டில் கேரட்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா ஹெட் அண்ட் ஃபுட் கட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே ஒரு டப்பர்வேர் பாக்ஸோ ஏதோ ஒரு பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் 3 டைப் ஆஃப் கேரட்டை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபிங்கர்ஸாக இது வந்து சாம்பாருக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கிரேவிஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி 3 டைப் ஆஃப் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் வந்து நமக்கு எதுக்கு எப்படி ப்ரிஃபர்டபுளோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக ஓகே, இப்போ எல்லாமே ரெடி. என்னெல்லாம் ரெடியாக இருக்குன்னு பார்த்துடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா வரப்போகிற வீக் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். எல்லா வீக்கும் இப்படி பண்ண மாட்டேன் நானும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி, கொஞ்சமாக சப்பாத்தி மாவு, நாளைக்கு டின்னரில் இதை காலி பண்ணிவிடுவேன். அப்புறம் கொஞ்சம் பூண்டு அண்ட் வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். இது வந்து கிரேவிஸ் ஆர் சட்னிஸ்க்கு 2-3 நாளில் நான் காலி பண்ணிவிடுவேன். வெங்காயத்தையும் பூண்டையும் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண மாட்டேன். அதே மாதிரி முள்ளங்கி பார்த்திங்க அப்படின்னா சாம்பாருக்காக இந்த மாதிரி ரவுண்டாகவும், பராட்டா பண்ணுறதுக்காக இப்படி முழுசாகவும் வச்சுருக்கேன். கீழே வந்து பொரியலுக்காக பொடியாக கட் பண்ணது, பீட்ரூட் பொடியாக கட் பண்ணது. நான் வந்து பொதுவாக ரசம் ஒரு பொரியல் தான் பண்ணுவேன். அப்புறம் பாவக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிப்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ரவுண்டாகவும் பேக்டு சிப்ஸ் பண்ண போகிறேன். அதுக்காக மிச்சத்தை வந்து நார்மலாகவும் ஒரு குழம்பு பண்ணலாம், இல்லை கறி பண்ணலாம். அதுக்காக கேரட்டும் அதே மாதிரி 3 தினுசாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்று வந்து துருவி வச்சுருக்கோம், ஃபிங்கர் மாதிரி இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி 3 வெரைட்டி ஆஃப் கேரட்டும் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குது. அதை தவிர வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்லேயும் நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். உங்களுக்கு நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் புதினா அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நான் வாஷ் பண்ணுவேன். அது வந்து சவ் பீன்ஸு, கொடமிளகா, காலிஃப்ளவர் வந்து க்ளீன் பண்ணி ஃப்ளோரல் எடுத்து வச்சுருக்கேன், வாஷ் பண்ணக்கூடாது. பூசணிக்காய்,
அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பீர்க்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பீர்க்கங்காவும் நான் தோல் சீவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடணும் நம்ம கட் பண்ணும்போதே. அப்புறம் புடலங்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா சில பீர்க்கங்காய் கசக்கும். கேபேஜ் இதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஹோப் இந்த மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பயிர் வகைகள் எடுத்து வச்சுருக்கேன்ல, என்னோடய பச்சை பயிர் வந்து இப்போவே வந்து முளைக்கட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் அது அவ்வளோ நல்லது முளைக்கட்டிடுச்சு அப்படின்னா. ஒன்றுமே நம்ம பண்ணாத போதே ஸ்ப்ரவுட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இன்னொரு தடவை நான் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரவுட் வந்து வீட்லேயே எப்படி பண்ணும் அப்படின்னு காட்டுறேன். இப்போ எல்லா தானியங்கள் அண்ட் எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரெடி. நெக்ஸ்ட் வீக் வந்து ரொம்ப உங்களுக்கு இதே மாதிரி ஒரு வீக் ஹெக்டிக்காக இருக்குது, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸி அப்படின்னு நினைக்கும் போது மட்டும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா வீக்கும் இதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இதை நான் இப்போ வந்து இந்த ஃப்ரீசரில் வந்து இந்த சுண்டலுக்கான பொருள் அத்தனையும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஃப்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக இது கெட்டு போகாது. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்கலாம், அதனால் இதுக்கு பிரச்சனை இல்லை. ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் ரேக் இருக்கு இல்லையா, அதுலேயே இங்கே கேபேஜ் இது அந்த பாக்ஸ்லாம் வச்சுட்டு வெஜிடபிள் ரேக் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பாக்ஸாக வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் ஆப்பிள் அண்டு தக்காளி அதெல்லாம் வந்து ஓப்பனாகவே வச்சுருவேன் எப்போதுமே. கீழ் ரேக்கில் பார்த்தீங்க அப்படின்னாலும் கொஞ்சமாக கேபேஜ் வந்து ஒரு ஹாஃப் கேபேஜ் அளவுக்கு கட் பண்ணாமே வச்சுருக்கேன், ஏன்னா நிறையா இருந்தது, அவ்வளோ கட் பண்ணால் யூஸ் ஆகாது. அண்ட் வாழைக்காய் அது ரொம்ப நாளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். தக்காளி எல்லாம் சீக்கிரம் பழுக்கிறதுக்காக இப்படி காம்பு பகுதி கீழே இருக்கிற மாதிரி நம்ம திருப்பி வச்சுருக்கோம், ஸோ தட் சீக்கிரமாக பழுத்துரும் நமக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு 2-3 டேஸ்க்கு மட்டும் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிட்டா கூட போகிறோம். ரொம்ப அதுக்கு மேலே கட் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு நியூட்ரிஷன் இது வந்து போட்டிருக்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தட் நான் இந்த வீக் மட்டும்தான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை பை. இது பாகிஸ் கிச்சன் மோர்மிளகாய், ஸ்ட்ரிக்ட்லி வெஜிடேரியன்.